தொடர்ச்சியா விமான விபத்துகள் பற்றிய செய்திகளை இந்த 2025ஆம் ஆண்டினுடைய தொடக்க காலத்திலிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். அதில் அடுத்த கட்டமாக இப்போ இன்னொரு ஆக்சிடெண்ட் வேற நடந்திருக்கு. இப்போ நடந்திருக்கக்கூடிய அந்த விமான விபத்து அப்படிங்கிறது போர் விமானம் விபத்துக்குள்ளாக இருக்கு. பங்களாதேஷில் டாக்காவில் ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள வாசலில் புகுந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அந்த போர் விமானம். அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கத்தில் எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க, அது தொடர்பான கோர காட்சிகளோட ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப மனதை வாட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக அரங்கியிருக்கு. குழந்தைங்க அழக்கூடிய காட்சிகள், அது தொடர்பான வீடியோக்கள், எழுந்து ஓடக்கூடிய அந்த பாதி உடலோடு எரிந்து அதோடு ஓடக்கூடிய நபர்களுடைய வீடியோக்கள்லாம் கிடச்சிது. ஹெலிகாப்டர் மூலிமா மீட்கக்கூடிய காட்சிகள், இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. F-7PJI ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது தான் இந்த போர் விமானத்துக்கான பெயர். இது டைரக்டாக டாக்காவில் இருக்கக்கூடிய உத்தராஸ் மைல்ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் 2000 பேர் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்குள்ள மதியம் சரியாக 1:06 உள்ளே புகுந்துருச்சு. அதுவும் சரியாக பள்ளி குழந்தைகள் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் அந்த போர் விமானம் வாசலுக்குள்ளே வந்து விழுந்திருக்கு. இந்த போர் விமானம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சேதம், அது தொடர்பான காட்சிகளை தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். பங்களாதேஷில் டாக்காவுக்கு அருகே இருக்கக்கூடிய உத்தரா அப்படிங்கிற அந்த மாவட்டத்தில் தான் இந்த இவ்வளவு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. பள்ளி குழந்தைகள் வந்து வளாகத்தில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த விளையாடிக்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு புறம், அதே நேரத்தில் மதிய சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் மறுபுறம், இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு புறம், 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் செய்முறை பயிற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க, அது ஒரு புறம். இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்கூல் டீச்சர்ஸு அவங்க மற்றவங்க எல்லாமே அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு போர் விமானம் அப்படிங்கிறது டைரக்டாக அந்த மைல்ஸ்டோன் சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்கூலினுடைய என்ட்ரன்ஸ் கேட் இருக்குல்ல, அதற்குள்ளே வந்து டமார்னு வெடிக்குது. இந்த வெடிச்சத்தம் கேட்ட உடனே இந்த செய்தியை பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே, அந்த சில மாடி பில்டிங்ஸ் இருக்குது, பாதி தூரம் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய உயரடுக்கு பில்டிங் இருக்குல்ல, அதில் இருந்து அந்த விமானம் ஆக்சிடெண்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நேரடியாக பார்த்துட்டு அதற்கு பிறகு செய்தி சேனல்களுக்கெல்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த விமானம் ரொம்ப தாழ்வாக பறந்து கரெக்டாக வந்து அந்த ஸ்கூலில் போய் விழுந்திருக்கு அப்படிங்கிறது தான் பார்த்தவங்க சொல்லியிருக்கக்கூடிய தகவல். BAF தளமான பிர் உட்டோர் AK காண்டகரில் இருந்து புறப்பட்டிருக்கு அந்த போர் விமானம். இது சும்மா ப்ராக்டிஸுக்காக இதை வெளியில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விமானம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கத்தினால அங்கே ஏகப்பட்ட பேர் வந்து உடல் கருகி இருக்கு. பாதி எரிஞ்ச நிலையில் மக்கள் வந்து வெளியில் ஓடுறாங்க. அவங்கள ஹெலிகாப்டரில் இருந்து இந்த மீட்பு படையினர் காப்பாற்றக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியுது. தேர்வு எழுதிக்கிட்டு இருந்த மாணவர்கள் அப்படியே பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் ஓடி வரக்கூடிய காட்சிகளையும் பார்த்தோம். அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அசாதாரணமான ஒரு நிலை. ஸ்கூல் வந்து கேம்பஸ் வந்து ரொம்ப பெருசு, கரெக்டாக கட்டடத்துக்குள்ளே போய் அது விழுந்திருக்கு. ஸ்கூலில் மைதானமும் இருக்குது, அந்த இடத்துல விழுகலை.
கரெக்டாக என்ட்ரன்ஸில் போய் அட்டாக் பண்ணது எப்படி அது அங்கே போய் விழுந்தது அப்படிங்கிறது தெரில. இதை ஓட்டி இருக்கக்கூடிய பைலட்டுகள் யார் அப்படிங்கிற விவரமும் புரியலை. பட் இது பங்களாதேஷுக்கு சொந்தமான போர் விமானம் அப்படிங்கிறது மட்டும் உறுதியாகுது. இது எதனால் ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படிங்கிற விவரம் இன்ன வரைக்கும் வெளியிடப்படலை. பட் சேதாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பள்ளி குழந்தைகள் உட்பட மொத்தமாக 19 பேர் இதுவரைக்கும் மரணத்தை தழுவி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி. 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு. பங்களாதேஷனுடைய அரசு இப்போது நிலையற்ற அரசாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் போராட்டம் தொடர்ச்சியாக அரங்கேறிச்சு. மாணவர் போராட்டம் அப்படிங்கிற பேரில் பாகிஸ்தானிலிருந்து வந்திருக்கக்கூடிய வன்முறையாளர்கள் தொடர்ச்சியாக அங்கே ஆட்சி மாற்றத்துக்கு காரணமானாங்க. ஷேக் ஹசீனா இப்போ இந்தியாவினுடைய பாதுகாப்பில் இருக்காங்க. இருந்தாலும் அவரை கைது செய்வதற்கு பங்களாதேஷ் அரசு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த பங்களாதேஷ் அரசு இப்போ இந்த போர் விமானம் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களை கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் அது தொடர்பான ரிப்போர்ட்டை அவங்க வெளியிடலை. இந்த விமானம் என்ன டைப் ஆஃப் மாடல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சீனாவினுடைய செங்குடு F7 அப்படிங்கிற அந்த நவீன விமானத்தினுடைய ஒரு மாடல் தான் இது அப்படிங்கிறாங்க. சோவியத் மைக் 21 மாதிரியான வடிவமைப்பு இது சீனாவில் செஞ்சாங்க. சீனாட்டை இருந்து பங்களாதேஷுக்கு இந்த விமானம் வந்து கைமாறி இருக்கு. கடைசியாக இந்த விமானத்தினுடைய பெயரே காலாவதியான விமானம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதனுடைய உற்பத்தியை வந்து கடந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சீனா வந்து அதனுடைய உற்பத்தியை நிப்பாட்டிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா இது கடைசியாக 2013 இந்த பங்களாதேஷ் அப்படிங்கிற நாட்டுக்கு மொத்தம் 16 F7 BGI அப்படிங்கிற இந்த போர் விமானத்தை வித்திருக்காங்க சீனா. அதற்கு பிறகு இந்த விமானத்தை தயாரிக்கவே இல்லை. இதே மாதிரியான செங்குடு விமானம் வந்து ஈரானுக்கும் விற்பனை செய்யப்பட்டிருக்கு. பட் அது அல்ட்ராடெக் மாடல். இது வந்து ரொம்ப லோ பவர் மாடல் அப்படிங்கிறாங்க. ஸோ அதிகமான அளவில் ஹை எஃபிஷியன்சி இருக்கக்கூடியதை ஈரானுக்கும் 2013 பங்களாதேஷுக்கு குறைந்த அளவிலான எஃபிஷியன்சி இருக்கக்கூடிய இந்த போர் விமானத்தை சீனா வந்து பங்களாதேஷுக்கு விற்று அதோட அந்த ப்ராஜெக்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. காலாவதியான இந்த போர் விமானத்தை வச்சு எதனால் இந்த போர் பயிற்சி அப்படிங்கிறது செஞ்சு பார்த்தாங்க பங்களாதேஷ் அப்படிங்கிறது தெரியல. இப்படிப்பட்ட நிலையில் பங்களாதேஷ் அரசு இது தொடர்பான என்ன மாதிரியான விவரங்களை வெளியிட போகிறாங்க அப்படிங்கிறத நாடே அறிய காத்திருக்கு. அது மட்டுமல்ல, இறந்து போனது பள்ளி குழந்தைகள். இது திட்டமிட்டு நடைபெற்ற ஒரு செயலா இல்லை எதேச்சையாக நடந்ததா, எதனால் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அப்டேட்டோட மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன். இது சோகமான ஒரு பதிவு. இறந்து போன குழந்தைகளுக்காகவும் அவங்களுடைய பெற்றோருக்காகவும் பிரசாத் சிக்னேச்சர் தனது ஆழ்ந்த இரங்கல்களையும் பதிவு செய்கிறது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இல்ல நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க.